எனக்கு கேக்கை போலவே ஐஸ்கிரீமும் பிடிக்கும். அவன் பூனைகளைப் போலவே நாய்களையும் நேசிக்கிறான். அவள் நீந்துவதைப் போலவே ஓடுவதையும் விரும்புகிறாள். இந்த எல்லா சென்டென்ஸையும் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்சஸ்ல எல்லாமே இந்த அளவுக்கு இதுவும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல இருக்கு. ஸோ அது நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது இங்கிலீஷ்ல ஆஸ் மச் ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி சொல்லலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எனக்கு கேக்கை போலவே ஐஸ்கிரீம் பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக். என்னது? ஐஸ்கிரீம். ஸோ ஐ லைக் ஐஸ்கிரீம். எவ்வளோ? எனக்கு கேக் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஆஸ் மச் ஆஸ் கேக். நெக்ஸ்ட், அவன் பூனைகளைப் போலவே நாய்களையும் நேசிக்கிறான். அப்போ அவன் நேசிக்கிறான் அப்படின்னா ஹீ லவ்ஸ். எதை? நாய்களை நேசிக்கிறான். ஹீ லவ்ஸ் டாக்ஸ். பூனை எவ்வளோ நேசிக்கிறானோ அவ்வளோ நேசிக்கிறான் டாக்ஸையும். ஸோ ஹீ லவ்ஸ் டாக்ஸ் ஆஸ் மச் ஆஸ் கேட்ஸ். நெக்ஸ்ட், அவள் நீந்துவதைப் போலவே ஓடுவதையும் விரும்புகிறாள். அப்போ விரும்புகிறாள்னா இந்த இடத்துல வந்து அவளுக்கு அது பண்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ஜாய்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அவள் விரும்புகிறாள் அப்படின்னா ஷீ என்ஜாய்ஸ். எதை? ஓடுறத. ஷீ என்ஜாய்ஸ் ரன்னிங். ஸ்விம்மிங் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதுவும் பிடிக்கும். ஸோ ஆஸ் மச் ஆஸ் ஸ்விம்மிங். ஸோ நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.